வணக்கம். நிறைய பேருக்கு பிளட் சுகர் செக் பண்ணும்போது உங்களோட ஃபாஸ்டிங் சுகரும் போஸ்ட் பண்ணிடல, அதாவது சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்த சுகரும் நார்மலாக இருக்கும். ஆனால் 3 மாதம் ஆவரேஜ்னு எடுப்போம் இல்லையா, HbA1c அது மட்டும் அதிகமாக இருக்கும். ஏன் இது மட்டும் அதிகமாக இருக்கும்? நான் என்னோட மெடிசன் சரியாக எடுத்துக்கிறேன், டயட் சரியாக ஃபாலோ பண்ணுறேன், அப்படியும் 3 months ஆவரேஜ் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இந்த HbA1c மட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு முக்கியமான காரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஃபாஸ்டிங் சுகர்னு பார்க்குறது காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வெறும் வயிற்றில் பார்ப்போம். அது மாதிரி போஸ்ட் ப்ராண்டில்ங்கிறது சாப்பிட்டு 2 hours கழிச்சு, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டோன்னா 10 மணிக்கு பார்த்துருவோம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 3 months ஆவரேஜுங்கிறது நாள் ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதை பிரதிபலிக்கிறதா இந்த 3 months ஆவரேஜ். சப்போஸ் நம்ம ஒவ்வொரு டைம் நடுவில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், ஏதாவது சுகர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம சாப்பிட்றோம்னா அதெல்லாம் கூட இந்த 3 months ஆவரேஜில் காமிச்சிடும். ஸோ ஒருத்தருக்கு 3 months ஆவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக அவரோட ஃபுல் டே ஈட்டிங் பேட்டர்னை பார்க்கணும். அதில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரெகுலேட் பண்ணினா 3 months ஆவரேஜ் கண்டிப்பாக குறையும். 3 months ஆவரேஜ் குறையிறதுனால என்ன பெரிய பெனிஃபிட்னா உங்களோட டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸும் குறையும். 3 months ஆவரேஜ் ஜாஸ்தியாக இருந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அது நல்ல கண்ட்ரோலில் வந்தால் காம்ப்ளிகேஷன் நல்லா குறையும். ஸோ டயபெட்டிஸ் இருந்தாலும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்மளால் வாழ முடியும். சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே போகிறோம். டேக் கேர். தேங்க்யூ.